அஸ்விஸ்மன் நலம்புரி திட்டம் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்த நாம இப்ப பார்க்க போறோம். ஒருவேளை பயனாளிகள் பட்டியல்ல உங்க பெயர் இல்லாம போயிடுச்சா, அப்போ எப்படி மேன்முறையீடு செய்யறதுன்னு இந்த பதிவுல விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஸ்வசும பயனாளிகள் பட்டியல பாத்தீங்களா? அதுல உங்க பேர் இல்லையா? தகுதி இருந்தும் உங்க பேர் எப்படியோ விடுபட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. உங்க உரிமையை நிலைநாட்ட ஒரு சரியான வழிமுறை இருக்கு. சரி, முதல்ல இந்த முழு நடைமுறையும் எதன் அடிப்படையில நடக்குதுன்னு பாப்போம். இதோ நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆமா, இதுதான் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாங்க சொல்லப் போற எல்லா தகவல்களுமே இதன் அடிப்படையிலானதுதான். சோ நீங்க இதை முழுமையா நம்பலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். அஸ்வசுமோ திட்டத்தோட 2ஆம் கட்ட பயனாளிகள் பெயர் பட்டியல் இப்போ நாடு முழுதும் இருக்கிற எல்லா பிரதேச செயலகங்கள்லயும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலனா உடனே போய் செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்க பெயர் பட்டியல்ல இல்லனா பட்டியல்ல இருக்கிற ஒருத்தர் தகுதியற்றவர்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு மேன்முறையீடு, இன்னொன்னு ஆட்சேபனை. மேன்முறையீடு, ஆட்சேபனை, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்க பெயர் பட்டியல்ல இல்லைன்னா நீங்க மேன்முறையீடு செய்யணும். அதே சமயம் தகுதியே இல்லாத ஒருத்தரோட பெயர் பட்டியல்ல இருக்குன்னு நீங்க நினைச்சா அவரை பத்தி ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இதுல நீங்க எதை செய்யணும்னு சரியா முடிவு பண்றது ரொம்ப முக்கியம். இந்த முழு ப்ராசஸ்லயும் நீங்க மறக்கவே கூடாத ரொம்ப முக்கியமான ஒரு தேதி இருக்கு. ஆமாங்க, அந்த தேதி ஏப்ரல் 10, 2026. உங்க மேன்முறையீடுகளா இருந்தாலும் சரி, ஆட்சேபனைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த தேதிக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிடணும். இந்த கடைசி தேதியை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? அதுக்கான ஒரு எளிமையான படிப்படியான வழிகாட்டி இதோ உங்களுக்காக. உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மொத்தம் 4 வழிகள் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம், இல்லனா விண்ணப்ப படிவங்கள் மூலமா செய்யலாம், பிரதேச செயலக அதிகாரிகளோட உதவியோட செய்யலாம், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தொடர்பாடல் நிலையங்கள் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம். முதல் வழி ஆன்லைன்ல பண்றதுதான். இது ரொம்ப ஈஸி. http://eservices.gov.lk அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போங்க. அங்க உங்க விவரங்களை கொடுத்து நேரடியாவே உங்க மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம். இரண்டாவது வழி விண்ணப்ப படிவத்தை பயன்படுத்துறது. www.wbp.gov.lk அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பிரதேச செயலகத்திலேயோ இல்ல கிராம உத்தியோகத்திற்கிட்டயோ நேரடியா வாங்கிக்கலாம். அதை சரியா பூர்த்தி செஞ்சு திரும்பவும் உரிய பிரதேச செயலகத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்க உதவி தேவைப்பட்டா கவலையே வேண்டாம். உங்க பிரதேச செயலகத்துல இருக்கிற நலன்புரி நன்மைகள் பிரிவு அதிகாரிகள் கிட்ட நீங்க டெக்னிக்கல் ஹெல்ப் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட தொடர்பாடல் நிலையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வசதி இருக்கு. சரி, விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள் மற்றும் குறிப்புகள் இருக்கு. அதையும் இப்ப பாத்திரலாம். இந்த முக்கியமான விதிகளை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு மேன்முறையீடை மட்டும்தான் சமர்ப்பிக்க முடியும். ஆனா தகுதி இல்லாதவங்களுக்கு எதிராக ஆட்சேபனை செய்யறத யார் வேணாலும் செய்யலாம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, உங்க அடையாளத்தை யாருக்கும் காட்டாம ரகசியமா கூட நீங்க ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரே ஒரு தடவை சுருக்கமா திரும்பி பார்ப்போம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க கட்டாயமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. முதல்ல உங்க பிரதேச செயலகத்துக்கு போய் பட்டியலை செக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு தேவையானது மேன்முறையீடா இல்ல ஆட்சேபனையானு முடிவு பண்ணுங்க. விண்ணப்பிக்க 4 வழிகள் இருக்குன்றதை மறக்காதீங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா ஏப்ரல் 10ஆம் தேதிங்கிற அந்த கடைசி தேதியை மட்டும் எந்த காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இப்போ உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிஞ்சிருச்சு. தேவையான நடவடிக்கைகளை எடுத்து உங்க உரிமையை கோர நீங்க தயாரா?